Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம வீட்ல உள்ள சிம்பிளான ingredients மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல ஈஸியா செய்யக்கூடிய நிறைய ஐஸ்கிரீம் and குல்ஃபி ரெசிபீஸ் வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல நாம 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை வந்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்கா பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்கா வாங்கிக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் நமக்கு நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஃபுல் க்ரீம் மில்கா எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் வந்து கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை, ஒரு 100 ml அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்துட்டு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்த உடனே பால் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருங்க. அதனால் நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பத்தலைன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தேன். அதனால் நீங்கள் மொத்தமாக சேர்க்கும்போது ஒரு 7 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு ஓரளவு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை கொஞ்சம் கூட வெதுவெதுப்பான அளவு கூட சூடு இருக்கக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா பழுத்த மாம்பழம் வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு நம்ம பால் காய்ச்சும் போது பாலாடை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்ததுன்னா அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது கண்டென்ஸ்டு மில்க்கும் மாம்பழமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச இந்த மாம்பழ விழுது கூட ஏற்கனவே நாம் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு சுகர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடுறேங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்துட்டு ஓரளவு நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு திருப்பியும் இதே பாக்ஸ்லேயே நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா திருப்பியும் அதே பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இப்போ இது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா செட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஓவர் நைட் இல்லைனா ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் மேங்கோ ஐஸ்கிரீம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.